இடம் சொல்லுங்கம்மா. 26/1 26/1/77 1977 காலை 7 மணி 7 AM. பிறந்த இடம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மீன ராசி ரேவதி நட்சத்திரம். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். மகர லக்னம். மகர லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவங்களுக்கு கொஞ்சம் முடக்குவாத பிரச்சனையா இருக்கு. ஏமா மீன ராசியை பத்தி சொல்லவே வேண்டாமா? அளவு மீன ராசிக்காரங்க எல்லாரும் ரேவதி நட்சத்திரமா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்கம்மா. அக்கா ஜாதகமா அது? அவங்க 10 வருஷமாவே நடக்க முடியல, முடக்குவாதத்துல இருக்காங்க. சரி, 10 வருஷமா நடக்க முடியல. 2010 இருந்து 15 வருஷமா சந்திரதசை செவ்வாதசை நடந்துகிட்டு இருக்கு. தோராயமா 7 மணின்னு சொல்றீங்க. இப்போ செவ்வாதசையில் சுக்கிர புக்தி முடிஞ்சு சுக்கிரதசையில் சூரிய புக்தி சந்திர புக்தி. ஏமா மகர லக்னத்துக்கு இப்போ தானமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சூரிய தசையும் வரக்கூடாது, சுக்கிர தசையும் வரக்கூடாது, இது சந்திர தசையும் வரக்கூடாது. மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க, கட்டி வைத்து சாப்பிட்டே தான் இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. 2027 தோராயமாக 7 மணின்னு கொடுக்குறீங்க. ஆனால் அது மகர லக்னம் தான். நான் சொல்கிற பலன்கள் 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன வரலாம். 2027 3வது மாதம் நெக்ஸ்ட் ஒரு வருஷம், இப்போ அடுத்த மார்ச்லேருந்து உங்கள் அக்காவுக்கு ராகு ஆரம்பிக்குது. சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு. நிச்சயமாக உங்கள் அக்கா நல்லா ஆவாங்க இன்னும் ஒரு வருஷத்தில். ஆனால் அந்த ஒரு வருஷம் எதுவும் நடக்காது. கீழே போயிட்டாங்களா? ஒன்றுமே இல்லைம்மா. என்ன கீழே போயிட்டாங்க? ஒன்றும் இல்லை, 0. ஆமாம், ஜன்ம சனி நடக்குது. உங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு எதனா அட்டமத்து சனி நடக்கும், உங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். சூரிய சந்திர தசைகள் நடக்குது. சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் எதுவுமே நல்லா இருக்காதம்மா. செவ்வாய் கொஞ்சம் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால பரவாயில்ல. இதை விட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆமாம். இப்போவாது 6 மாதம் 6 வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் நோய் நொடியோடு இழுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 6 வருஷம் கடுமையான பிரச்சனைகளாக இருக்கும். ஏம்மா உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த கஷ்டமும் கூத்தடிக்குது உங்கள் அக்கா மேலே. சூப்பராக இருக்கும்மா, உண்மையை சொல்கிறேம்மா. கடந்த 20 வருடங்களாக இந்த சகோதரி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுளே ஓரளவுக்கு எனக்கு என் மேலேயும் கண்ணை திறந்தியேன்ற அளவிற்கு ராகுதசை இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கிறார், சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கரன் நன்றாக இருக்கிறார். செவ்வாய் சென்னையோட தொடர்பில் இல்லை, குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த ராகுதசை தாமா கடவுள் கொடுத்த ஒரு கொடை. கொஞ்சம் எந்திரிச்சு உடல் நலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பொருளாதாரத்திலேருந்து தேரும். ஆனால் இந்த ஒரு வருஷம் ஒன்றுமே நடக்காது. உங்கள் அக்கா டெய்லி அழுதுகிட்டு இருக்கோம். உங்கள் அக்கா கிட்ட போனீங்கன்னா அக்காவை பார்க்குறதுக்கே பிடிக்காது. அப்படியே நான் எதுக்கு இருக்கிறேன், நான் போயிடுறேன், இப்படிலாம் இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, என்னாலேயும் உங்களுக்கு இப்படி கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புமா. ஆனால் தைரியமாக இருக்க சொல்லுங்கம்மா. ராகு தசையும் அதற்கடுத்து வரக்கூடிய குரு தசையும் ஒரு 30-35 வருஷம் பிற்பகுதி வாழ்க்கையில் இந்த சகோதரி கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சரியா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா.